அனைத்து மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போலண்ட்ல ஒரு மாசத்துக்கான காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன? அதுவும் வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னாக்க, ஒரு கப்பிள் அது கூட வந்து ஒரு குழந்தை அப்படி வரீங்க அப்படின்னாக்க, எவ்வளவு வந்து ஒரு மாசத்துக்கு பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் வீடியோ தாங்க இது. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எவ்வளவு ஒரு ஃபேமிலியோட வந்து இங்க வந்து இருக்கணும் அப்படின்னாக்க, எவ்வளவு செலவாகும் அப்படின்றத ஏ டூ இசட் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஃபேமிலியோட தான் இருக்கேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஸோ கப்பல் ஒரு குழந்தையோட நாங்க இருக்கிறதுனால எனக்கு வந்து இதுல நிறைய அனுபவம் இருக்கு. ஸோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு நம்பிக்கையோட நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த சேனலுக்கு இப்போ முதல்ல வரீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டே இருங்க. அப்போ நம்ம மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணி போறதுக்கு நமக்கு ஊக்கமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலண்ட்ல வந்து ஒரு ஃபேமிலியோட செட்டில் ஆகி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், எவ்வளவு பட்ஜெட் அப்படின்றத தெளிவா உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப என்னன்னா வெளிநாட்டுல போய் வேலை செய்யறான், வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க, வெளிநாட்டுல போனாங்க, நிறைய காசு பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாமே பேசுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே அப்படிதான். இப்ப அங்க பேசிட்டு இருக்கவங்க டக்குன்னு இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அவங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். பட் அந்த மாதிரி வந்து இப்ப ரியாலிட்டி கிடையவே கிடையாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ வெளிநாட்டுல போயிட்டு பணம் சம்பாரிச்சு யாரும் வந்து பெரிய லெவல்ல எல்லாம் வந்து செட்டில் ஆயிட்டு பெரிய லெவல்ல வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த மாதிரி. ஸோ எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதை அப்படியே இங்க செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலான கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ரியாலிட்டி. நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து செலவு இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்தியால ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்தியால போயிட்டு இப்ப நம்ம வந்து ஒரு டீ குடிக்கணும் ஒரு கடையில அப்படின்னாக்க ஒரு 20 ரூபாய் அதிகபட்சம் இல்ல ஒரு 30 ரூபாய் கொடுங்க வச்சுங்க ஒரு டீக்கு. அதுவே இங்க நம்ம ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னாக்க இப்ப போலாண்ட்ல போயிட்டு ஒரு டீயோ ஒரு காஃபியோ நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னாக்க சின்னதா ஒரு காஃபி ஷாப்ல நீங்க போய் குடிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு குறைஞ்சது பட்சம் பார்த்தீங்கன்னா ரூ. 150 தேவைப்படும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு காஃபியோட விலை வந்து மினிமம் நான் சொல்றது. அதிகபட்சம் இன்னும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப் எல்லாம் போனீங்கன்னாக்கா ஒரு காஃபி ரூ. 300 ரூ. 250 ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு ஒரு காஃபிக்கு ரூ. 150 தேவைப்படும். ஒரு சின்ன ஒரு பன்னு ஒரு க்ரோசான் இந்த மாதிரி எடுத்துட்டாலும் ரூ. 150 இருந்து ரூ. 200 நம்ம காசு வந்து நான் சும்மா கன்வெர்ட் பண்ணி சொல்றேன். ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ அதனால வந்து இங்க நம்ம வந்து எத்தனை ஒரு பாருங்க லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 3000 யூரோ இல்ல ஒரு 2500 யூரோ தான் வந்து ஐடில வேலை செய்யறவங்களுக்கு வந்து பேசிக்கான சம்பளமே இங்க வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு 2 லட்ச ரூபாய் ஒரு 2,50,000 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுல எவ்வளவு செலவுகள்லாம் இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். நான் ஏற்கனவே உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு டீ காஃபிலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மாதிரி எவ்வளவு செலவு இருக்கு அப்படின்றத ஒரு நாள் பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை வரீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கம்பல்சரி வீடு வீடு தேவைப்படும். அப்ப வீடுன்னும்போது அது வந்து வாடகைக்கு தான் இருக்கும். நம்ம ஊர்லயே வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னாக்க எவ்வளவு கஷ்டம். அது எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ், அட்வான்ஸ், வாடகை, அப்புறம் கரண்ட் பில்லு, அப்புறம் தண்ணி பில்லு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு பெட்ரூம் வீடு. அதாவது இப்ப நமக்கு வந்து இங்க வந்து ஸ்டுடியோ ரூம்னு சொல்லுவாங்க. ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் அப்படின்னாக்க ஓப்பனா ஒரு ஹால் மாதிரி இருக்கும். ஒரு கிச்சன் அதிலே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு சின்னதா வந்து ஒரு ரூம் இருக்கும், ஒரு பாத்ரூம் இருக்கும். இதுதான் வந்து ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதா இருக்கும். 2 பேரு இருக்கலாம். ஒரு குழந்தை இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம். அவ்வளவுதான் இருக்கணுமே தவிர, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க டபுள் பெட்ரூம் இதெல்லாம் போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு காஸ்ட் ஏறும். ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபிளாட் எடுக்கணும் அப்படின்னாக்க நல்ல ஒரு பெரிய சிட்டில நீங்க வந்து ஒரு வீடு எடுக்கணும், ஒரு ஃபிளாட் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னாக்க மினிமம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க 3500ல இருந்து 4000 வந்து பிஎல்என் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து நான் வந்து சொல்றது மினிமம் சொல்றேன். ஸோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 4000 பிஎல்என் தேவைப்படும். ஸோ 4000 பிஎல்என் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து போலண்டுடைய கரன்சியை சொல்லிட்டு இருக்கேன். போலண்டுடைய கரன்சி வந்து பாத்தீங்கன்னா பிஎல்என் தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இல்லைனாக்கா இது ஸ்லோதக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்லோத்தக் ஒரு பிஎல்என் வந்து நம்ம ஊருக்கு காசு பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜா வந்து ரூ. 20. ஸோ ஒரு பிஎல்என் வந்து நம்ம ஊருக்கு ரூ. 20 அப்படின்னாக்க இப்போ 4000 பிஎல்என் போது அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணாக்க ரூ. 80,000 ஆகுது நம்ம ஊர் காசுக்கு. ஸோ ஒரு ஃபிளாட்டு ஒரு வீட்டுடைய வாடகை வந்து பார்த்தீங்கன்னாக்க மினிமம் வந்து ரூ. 80,000 வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செலவு. ஸோ வீட்டுக்கு வெறும் வீட்டு வாடகை மட்டும் ரூ. 80,000 மாசம். ஸோ ஒரு கப்பல் வராங்க, ஒரு ஐடியில் வேலை செய்றாங்க அப்படின்னாக்கா ஒரு பர்சன் ஏர்ன் பண்ற மணி வந்து அதுல முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செலவே அடிச்சுட்டு போயிடும். ஒண்ணுமே வந்து சேவிங்ஸே இருக்காது. ஸோ வீட்டு வாடகை வந்து ரூ. 80,000 போச்சுங்களா? இது வந்து நான் மினிமம் சொன்னது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடு வந்து மாடர்னா இருக்கும். ஸோ சில பேர் 2 பெட்ரூம் கேட்பாங்க. சில பேர் ரொம்ப சிட்டி சென்ட்ரல்ல கேட்பாங்க. ஸோ மாறும். ஸோ இதுக்கு வந்து
காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறும். ஸோ மினிமம் வந்து நான் ரூ. 80,000 எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ரூ. 80,000 வீட்டு வாடகை மட்டும். அதுக்கு அடுத்து வீடு வாடகை மட்டும் கட்டினா போதுமா? அதுக்கப்புறம் நிறைய செலவு இருக்காதா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கண்ட்ரீஸ் வந்து கோல்டு அதிகமா இருக்கும். இப்ப போலண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 6 மாசம் வந்து குளிரா இருக்கும். ஸோ அப்ப வந்து இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹீட்டர் இருக்கும். ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல மாரி ஏசி போட்டுக்கலாம், ஹீட்டர் ஆன் பண்ணிக்கலாம் அப்படி கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே ஃபுல்லா எல்லாருடைய வீட்லயும் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹீட்டர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து வந்து காமனான ஒரு ஹீட்டரு. அதே மாரி ஹாட் வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் வந்து பொதுவா வந்து வந்துட்டே இருக்கும். 24 மணி நேரம் வந்து ஹாட் வாட்டர் வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து ஆஃப் பண்றதும், ஆன் பண்றதும் முடியாது. அதாவது நம்ம வந்து ஹீட்டர் போடணும், தண்ணி வரணும், சுடு தண்ணி வரணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்க வந்து எங்க நீங்க வந்து எப்ப எந்த நேரத்துல வந்து நைட்டு, பகல் எந்த நேரத்துல நீங்க வந்து பைப்ப தொறந்தாலும் இந்த பக்கம் ரைட் சைடுனா சுடு தண்ணி, லெஃப்ட் சைடுனா பச்சை தண்ணி இப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபீஸ் கட்டி ஆகணும். அதுக்கு வந்து தனியா வந்து பச்சை தண்ணிக்கு தனியா கரண்ட் பில் இது வாட்டர் பில் கட்டணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹாட் வாட்டருக்கு தனியா வாட்டர் பில் கட்டணும். அதுக்கு மீட்டர் வச்சுருவாங்க உள்ளயே. ஸோ அது வந்து கவுண்ட் நம்ம வந்து ஒரு லிட்டரும் வந்து கவுண்ட் ஆயிட்டே இருக்கும். அது மாசம் வந்து அது வந்து கால்குலேட் பண்ணி கட்டணும். ஸோ அதுக்கு வந்து வாட்டர் பில் கட்டணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி இந்த மாரி ஹீட்டர் எல்லாம் பயன்படுத்தினாக்க இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கான வந்து பில்லு கட்டணும். ஸோ இந்த மாரி மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு குறைஞ்சது நான் சொல்றேன் ஒரு ஒரு ரூ. 10,000 வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு 100 பிஎல்என் நான் சொல்றேன். 100 பிஎல்என் வந்து ரூ. 10,000. ஸோ அந்த 100 பிஎல்என் சாரி 500 பிஎல்என் 500 பிஎல்என்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 10,000. ஸோ அந்த 500 பிஎல்என் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க இப்ப 4,500 பிஎல்என் ஆச்சு. ஒரு மாசம் வந்து அந்த வீடு ஃபுல்லா வந்து நம்ம வந்து ரென்ட்டுக்கு எடுத்து வாழணும் அப்படின்னாக்க ஒரு நல்ல இடத்துல. ஸோ குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,000லேருந்து 5,000 பிஎல்என் அதாவது 80,000லேருந்து ரூ. 1,00,000 வந்து வீட்டுக்கு மட்டுமே நமக்கு மாசம் தேவைப்படும். சரிங்க. வீடு எடுத்தாச்சு. வீட்டுக்கு வாடகை குடுத்தாச்சு. அது மட்டும் போதுமா வாழ்றதுக்கு? அதுக்கப்புறம் சாப்பாடு வேணவா? சோறு வேணும்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்ல இப்ப இந்த போலந்து மாதிரியான நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு மத்த நாடுகள கம்பேர் பண்ணும்போது, இப்ப ஜெர்மனி, பிரான்ஸு, ஸ்பெயின், இட்டாலி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, போலண்ட்ல கொஞ்சம் நல்லாவே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து அதாவது இந்த ப்ராடக்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கம்மியாவும் கொஞ்சம் இருக்குது. அத கம்பேர் பண்ணும்போது, அதாவது யூரோஸ கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நெறைய புரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்கு. நெறைய வேர் ஹவுஸ் இருக்கு. மீட் ஃபேக்டரிஸ் இந்த மாரி நெறைய வந்து அவங்களும் வந்து புரொடக்ஷன் வந்து பண்றதுனால, கொஞ்சம் அவங்களா வந்து சீப்பா குடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து, பிளஸ் வந்து நல்லா வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் கிடைக்குது. டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போலண்ட்ல நெறைய டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். மில்க்கு, அப்புறம் சீஸு இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சூப்பரா இருக்கும். அதுபோல வெஜிடபிள்ஸும் வந்து நல்லாருக்கும். ஸோ எல்லா ஐட்டமும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து மினிமம் வந்து நான் சொல்றது, ஒரு ஃபேமிலிக்கு நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்து நீங்க வந்து ஜஸ்ட் எண்ணெய், காய்கறி, அரிசி, பருப்பு, தக்காளி, அப்புறம் வந்து இந்த சிக்கன், மட்டன் இந்த மாரி சிம்பிளான ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா கூட, மாசத்துக்கு நான் சொல்றது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 4,000த்திலிருந்து 5,000. அதாவது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது ரூ. 40,000லேருந்து ரூ. 50,000 நம்ம ஊர் காசுக்கு செலவாயிடும். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜா சொல்றேன். ஸோ வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு ரூ. 40,000லேருந்து ரூ. 50,000 கம்பல்சரி உங்களுக்கு தேவைப்படும். அது வந்து பிஎல்என்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2,000லேருந்து 2,500 பிஎல்என் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து செலவாயிடும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 40 டூ ரூ. 50,000 வந்து சாப்பாட்டுக்கு நீங்க வாங்கி நீங்க வீட்லயே சமைச்சு செஞ்சா கூட இவ்வளோ வந்து செலவாயிடும். சரி ஒரு ஃபேமிலியோட வரவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்ப பாரு வீட்லயே செஞ்சு சாப்பிடுவாங்களா? கம்பல்சரி நம்மலாம் வந்து நல்லா சாப்பிட்டு பழகுன ஆட்கள். நம்ம வந்து நாக்கு ருசியா. ஸோ அப்படி இருக்கும்போது, இங்க வந்து நம்ம சாப்பாடே வந்து வேற மாரி இருக்கும். ஸோ அப்படின்னும்போது நம்ம வந்து பெரும்பாலும் கடையில இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி நம்ம தான் செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ மத்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெளியில போய் சாப்பிடுவோம் இல்லையா? இப்ப சாட்டர்டே, சண்டேஸ்லாம் லீவ் வரும்போது, எப்பயாவது வெளியில போய் சாப்பிட்டாக்க, அதுக்குன்னு ஒரு செலவாகும்ல. ஸோ அதுக்குன்னு ஒரு செலவு குறைஞ்சது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து நான் வந்து ஒரு 100 பிஎல்என் கணக்கு வச்சுக்கிறேன். ஒரு கப்புலுக்கு ஒரு 50 பிஎல்என் வந்து சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோ. இது ரொம்ப கம்மியா சொல்றது. ஸோ அப்படின்னா கூட ஒரு ரூ. 2,000 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 2,000லேருந்து ஒரு ரூ. 3,000 வந்து வீக்லி வச்சுக்கிட்டா கூட 4 வாரம் வீக்கெண்ட்ஸ் வந்து வெளியில போயிட்டு கொஞ்சம் காஃபி, டீ ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாக்க கூட உங்களுக்கு அதுவே என்ன ஆயிடுச்சு பாத்துங்க. அது ஒரு ரூ. 12,000 ஆச்சு. சரிங்களா? மாசத்துக்கு அது ஒரு ரூ. 12,000 கம்பல்சரி வேணும். ஸோ ஒரு ரூ. 50,000 ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 13லருந்து ஒரு ரூ. 15,000 வந்து வெளியில போயிட்டு நீங்க வந்து சாப்பிடுறது, ஸ்பெண்ட் பண்றது, டீ, காஃபி குடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி எப்ப ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுலாம் வந்து ஒரு ரூ. 15,000 வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரூ. 65,000 மொத்தம் வந்து ஃபுட்டுக்கே வந்து மாசம் ஒரு 65,000 ஃபேமிலி வந்து வைக்க வேண்டியதா இருக்கும்.
வீட்டு செலவு, வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் சாப்பாடு செலவு, அதுக்கப்புறம் வேற என்ன செலவு இருக்கு? அதுக்கப்புறம் மெடிக்கல் மருத்துவ செலவு நமக்கு வந்து எப்பயாவது உடம்பு கிடம்பு சரியாம போயிடுச்சு அப்படின்னாக்க, அதுக்கு வந்து செலவு பண்ணணும். ஸோ இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்லாம் ரொம்ப காஸ்ட்லி. சும்மா ஒரு விசிட் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னாக்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஜஸ்ட் போய் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க, 200லேருந்து 300 ஸ்லாட்டி கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, குறைஞ்சபட்சம் ரூ. 2000லேருந்து ரூ. 3000 வந்து ஆகும். சும்மா ஒரு விசிட் பண்றது மட்டும். ஸோ நெறையா பேரு வரவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, கம்பெனி சைடு வந்து இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லனாக்க இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல வந்து ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இல்ல அப்டின்னாக்க நீங்க ஒரு டைமும் வந்து பிரைவேட்டா நீங்க போயிட்டு பார்க்கணும். டாக்டர் வந்து ஃபீஸ் கட்டி பார்க்கணும் அப்டின்னாக்க குறைஞ்சது நான் சொல்றது வந்து 200 டூ 300 PLனாவது கம்பல்சரி வந்து கேட்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஒரு செலவு வந்து நான் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 10,000 செலவு வச்சா கூட, அது ஒரு மெடிக்கல் செலவு வந்து கம்பல்சரி தேவைப்படும். அதுக்கப்புறம் வேற குழந்தையோட வர்றீங்க அப்படின்னும்போது, இங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம ஸ்கூல் சேர்த்தணும், இல்ல சின்ன ரொம்ப குழந்தையா வருது, நம்ம வந்து இந்த கிண்டர்கார்டன் மாரி போகணும் அப்படின்னாக்கா, இங்க வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல் நல்லாவே இருக்கு. கிண்டர்கார்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். பிரைவேட் மாரியே இருக்கும். ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்குவாங்க. ஸோ, அதனால குழந்தைகள வந்து அங்க வந்து நீங்க சேர்த்து விட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அங்க ஃபுட் மட்டும் தான் நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும் மந்த்லி. பட் மத்தபடி எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ, அதனால வந்து ஃபுட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு குழந்தை அங்கேயே சாப்பிடுற மாரி இருக்கும். ஸோ, அதுக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து அவங்க மாசம் மாசம் பில் அனுப்புவாங்க. ஸோ இமெயில்ல. ஸோ நீங்க அத பே பண்ணா போதும். அது வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரூ. 3000 வரும்னு நெனைக்கிறேன். இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிண்டர் கார்டன்ல எங்களுக்கு வந்து ர 200 PLN, 300 PLN அப்படி வரும் மாசத்துக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 டூ 3000 ரூபா வந்து நம்ம ஊர் காசுக்கு மாசம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கிண்டர் கார்டன்ல ஃபுட்டுக்கு வந்து நம்ம பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குடும்பத்துக்கு பேசிக்கான செலவு ஆகக்கூடிய ஒரு என்னுடைய ஓன் எக்ஸ்பெரியன்ஸ நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வீட்டுக்கு ஒரு ரூ. 80,000 வச்சுக்குவோம் ஆவரேஜா. ஃபுட்டுக்கு ஒரு ரூ. 50,000 வச்சுக்குவோம் ஆவரேஜா. அதுக்கப்புறம் இதர செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 20,000 வச்சுக்குவேன் எக்ஸ்ட்ரா. ஸோ ரூ. 1,50,000 வந்து மினிமம் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபேமிலி ஒரு கப்புலோட ஒரு குழந்தையோட இருக்கீங்க அப்படின்னாக்கா, கம்பல்சரி வந்து இங்க செலவாயிடும். ஸோ அப்ப பார்த்துக்கங்க. அப்ப வந்து ஒரு ரூ. 2,00,000 வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னாக்கா, என்ன நிக்கும் சொல்லுங்க? நான் வந்து மினிமம் கணக்கு போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ போலண்ட்ல இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய ஃபேமிலி மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ செலவாகுது சாப்பாட்டுக்கு, வீட்டு வாடகை எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்கள பார்த்து யாரும் வந்து அவனுக்கு என்ன நிறைய சம்பாதிக்கிறான், லட்சமா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா இங்க செலவு பண்ணணும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ரூ. 30 வந்து டாக்ஸே கட்டணும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இங்க சிஸ்டம் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் ஒவ்வொரு ஆளும் வந்து டாக்ஸ் கட்டியே ஆகணும். டாக்ஸ் கட்டாம யாரும் ஏமாத்தவே முடியாது. ஸோ அதனால வந்து ஒரு ஆள் வந்து மாசம் இப்ப ஐடில பெரும்பாலும் இருக்கிறவங்கலாம் வந்து இப்போ ஒரு ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதுல வந்து 30 டூ 35% வந்து டாக்ஸாவே வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ மத்த அது டாக்ஸ்லாம் புடிச்சு போக தான் வரும். ஸோ அத வச்சுட்டு இந்த மாரி குடும்பத்த ரன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி இப்ப நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், வெளிநாட்டுக்கு வந்து சம்பாரிச்சுட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணா கூட என்ன பண்ணுவோம், நம்ம ஊர பாக்க போணுமே அப்படின்னு சொல்லி ஆசையில, மறுபடியும் ஊருக்கு போம்போது அந்த காசெல்லாம் செலவாயிட்டு வந்துரும். ஸோ இங்க வந்து வேலை செஞ்சும் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் ஸ்டைல வந்து அனுபவிச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஹைஜீனிக்கான அந்த லைஃப் ஸ்டைலு, அந்த ரோடு வசதி, பஸ் வசதி, ட்ராமு, மெட்ரோ, ஃப்ளைட்டு இந்த மாரி வந்து நெறைய வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தரம் வந்து கொஞ்சம் உயரும். யூரோப்ல இருக்கும் அப்படின்ற ஒரு மரியாதை. ஸோ அப்புறம் யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து சுத்தி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நெறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். அந்த அந்த ஹைஜீனிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஒரு கல்ச்சர் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர, மத்தபடி வந்து இங்க நெறைய காசு சேர்த்து வைக்கிற மாரிலாம் இருக்காது. ஏன் அப்படின்னாக்க, இதுதான் வந்து நெலைமை. ஒரு ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்க, இங்க ரூ. 2,00,000 போயிடும். ஏன்னா காலையில நான் சொன்ன மாரி ஒரு காஃபி, டீக்கே இவ்வளோ செலவாகும். இப்ப நான்லாம் வந்து போயிட்டு ஒரு கடையில காஃபி குடிக்கிறேன், ஒரு டீ சாப்பிடுறேன், இல்ல ஒரு பன்னு சாப்பிடுறேன்னா அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ரூ. 300 ரூ. 400 காலி ஆயிடும். இதே நம்ம ஊர்ல அப்படின்னாக்க, நம்ம காலையில போயிட்டு ஒரு டீ பன்னு சாப்பிட்டா அதிகபட்சம் ரூ. 50 செலவானாலே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ அதனால வந்து யாரையும் வந்து அங்க வேலை செய்றான், இவ்வளோ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லாதீங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இதுதான் நெலைமை. அதனால அங்க போயிட்டு அங்க இருந்தாக்க நெறைய காசு சேர்த்து சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கற்பனை கனவு வந்து காணாதீங்க. ரியாலிட்டிக்கு கொஞ்சம் வாங்க. தயவு செஞ்சு இப்ப இருக்கிற விஞ்ஞான உலகத்துல ரியாலிட்டி நெறையாவே வந்து எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. இன்டர்நெட் மூலியமா. ஸோ அதனால இதுதான் நிலைமை. ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ மூலியமா பட்ஜெட் அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் போலண்டுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன்.
ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்போ புதுசா வராங்க பார்த்தீங்களா? ஐடில வேலை பண்றவங்க, இல்லனாக்கா ஒரு வேற வேலை ஏதாவது ஸ்கில்டு ஒர்க் பண்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம், 2 வருஷம் தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த செலவெல்லாம் இங்க பண்ணி இவ்ளோ பண்றதுக்கு நம்ம நிம்மதியா நம்ம ஊர்லயே சம்பாரிச்சு, நம்ம ஊர்ல சொந்த பந்தங்களோட நம்ம கல்ச்சர்லயே இருந்துரலாமே! அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ரிட்டர்ன் போயிடுவாங்க. நெறைய பேருக்கு இந்த ஊரே, இந்த நாடு அப்படி புடிச்சு போயிடுச்சு அப்படின்னாக்க, ஸோ இந்த லைஃப் ஸ்டைலுக்காக அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணி இருப்பாங்களே தவிர, மத்தபடி வந்து பெரிய லெவல்லலாம் வந்து பணம் வசம்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இங்கலாம் யூரோப்ல வந்து எல்லாருக்கும் எல்லாமே சமம் அப்படின்ற மாரி இருக்கிறதுனால, ஸோ எல்லாராலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய காசு வச்சுட்டு போய் ஏன்னா டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் வந்து இங்க கட்டல அப்படின்னாக்கா புடிச்சுருவாங்க. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ போலந்துக்கு வரவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நம்புறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஆதரவு நமக்கு தெரிவிச்சுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்களை இது பண்ண சி யூ.